மேசராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. மேசராசிக்காரர்களே, இப்போ இந்த வீடியோ பதிவை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னாவே இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு ஏதோ ஒரு நல்ல விஷயத்த சொல்ல வருது அப்படின்னு தாங்க அர்த்தம். அந்த நல்ல விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம் அப்பன் முருகப்பெருமான மனசார வேண்டிக்கலாங்க. ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி. நீங்களும் இந்த மந்திரத்தை 3 முறை சொல்லிக்கிட்டே அப்படியே கமெண்ட் பாக்ஸ்லையும் பதிவு பண்ணுங்க. மேச ராசியோட கிரக நிலை எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாங்களா? தைரிய வீரிய ஸ்தானத்துல குரு பகவான் வக்ர நிலையில இருக்காருங்க. சுகஸ்தானத்துல சந்திர பகவானும், பஞ்சமஸ்தானத்துல கேது பகவானும், தொழில் ஸ்தானத்துல சூரிய பகவானும், சுக்கிர பகவான், புதன் பகவான் வக்ர நிலையில இருக்காருங்க. சனி பகவான், ராகு பகவான், செவ்வாய் பகவானும் இருக்காங்க. மேச ராசியில பிறந்த அன்பர்களே, கால சக்கரத்தோட மகா சுழற்சியில இந்த 2026ஆம் ஆண்டுல நடந்த சனிப்பெயர்ச்சி அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கை புத்தகத்தில் ஒரு புதிய அத்தியாயம் எழுதப்பட போகிற ஒரு நிகழ்வுங்க. அது ரொம்ப முக்கியமான நாளாகவும் இருந்திருக்குங்க. அந்த சனிப்பெயர்ச்சி, இப்போ நடந்த சனிப்பெயர்ச்சிக்கு பிறகு உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெண்ணால் ஏற்பட போகிற மிகப்பெரிய திருப்பு முனையை பற்றி தாங்க இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். ரொம்பவும் ஆழமாகவும் நுணுக்கமாகவும் பார்க்க போகிறோங்க. இப்போ இந்த தகவலை நீங்கள் தற்செயலாக பார்க்கல, இது இறைவனால் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு ரகசிய செய்தி தாங்க. உங்க வாழ்க்கையில நடக்க இருக்கின்ற மாற்றங்களுக்கு இது ஒரு முன்னோட்டமா இருக்க போகுதுங்க. இது வரைக்கும் நீங்க அனுபவிச்ச வழிகள், அநீதிகள் மற்றும் யார்கிட்டையுமே பகிர்ந்து கொள்ள முடியாத மனவேதனைகள் எல்லாத்தையுமே அந்த பிரபஞ்சம் தெரிஞ்சுக்குங்க. வெளியே நீங்க சிரிச்ச முகத்தோட வளம் வந்தாலுமே உங்க உள்ளுக்குள்ள எவ்வளவு சலிப்படைஞ்சீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு மட்டும் தாங்க தெரிஞ்ச ரகசியம். நான் யாருக்குமே எந்த ஒரு தீங்குமே நினைக்கலையே, இருந்தாலும் என் வாழ்க்கையிலேயே இத்தனை சோதனைகள் அப்படிங்கிற கேள்வி உங்க மனசுல பல முறை எழுந்திருக்குதுங்க. இப்போ அந்த கேள்விக்கான விடையும் தீர்வும் கிடைக்கிற காலம் வந்துருச்சுங்க. இந்த உரையாடலை தொடங்கிறதுக்கு முன்னால மனசார ஜெய் ஹனுமான் அப்படின்னு பதிவிடுங்க. மேச ராசிக்காரர்களோட வாழ்வு மேம்பட இந்த வீடியோக்குள்ள ஒரு சின்ன விருப்பத்தை அளிச்சு ஆதரவு கொடுங்க. மேச ராசிக்காரர்களினுடைய கர்ம சக்கரம் இப்போ ஒரு முக்கியமான புள்ளியை எட்டி இருக்குதுங்க. இப்ப நடந்த இந்த சனிப்பெயர்ச்சியோட வாக்கிய பஞ்சாங்கப்படி சனி பகவான் உங்க ராசிக்கு 11ஆம் இடமான கும்ப ராசியிலிருந்து 12ஆம் இடம் மீன ராசிக்கு இடம்பெயர்ந்திருக்காருங்க. நவ கிரகங்களோட ஈஸ்வரன் அப்படிங்கிற பட்டம் பெற்ற ஒரே கிரகம் சனி பகவானுங்க. நீதிமானான அவர் நாம் செய்யற கர்ம வினைகளுக்கு ஏற்ப பலன்களை அளிப்பவருங்க. மேச ராசிக்கு இப்போ 7.5 சனியோட முதல் கட்டமான விரய சனி தொடங்கி இருக்குதுங்க. கடந்த 2.5 வருஷமா லாபஸ்தானத்துல இருந்து உங்களுக்கு பல நன்மைகளையும் வாய்ப்புகளையும் வழங்கிய சனி பகவான் இப்போ உங்களை அடுத்த கட்ட வாழ்வியல் பாடத்திற்கு தயார் செய்ய போறாருங்க. இந்த மாற்றத்தோட தொடக்கமாக தான் ஒரு பெண்ணின் மூலம் உங்க வாழ்க்கையில ஒரு பெருமை வெளிச்சத்திற்கு வருமாங்க. அந்த உண்மை ஆரம்பத்துல உங்க மனசை பிளக்கிறது மாதிரியோ அல்லது கண்ணீரை வர வைக்கிறது மாதிரியோ இருக்கலாம் அப்படிங்கிறது ஐதீகம். ஆனா அந்த ஒரு வழிதாங்க உங்களை அடுத்த கட்டத்திற்கு அழைத்து போக போற மருந்தா அமைய போகுது. அந்த பெண் உங்களோட உறவுல இருக்கவங்களா இருக்கலாம், அல்லது எதிர்பாராத ஒரு அந்நிய பெண்ணா கூட இருக்கலாங்க. ஆனா அவர் சொல்ற ஒரு வார்த்தை உங்க வாழ்க்கையோட திசையை மாற்ற போகுதுங்க. கடந்த காலங்கள்ல உங்க வாழ்க்கையில ஏன் இத்தனை கஷ்டங்கள் வந்தது அப்படிங்கிறத நீங்க முதல்ல ஆழமா புரிஞ்சுக்கணும். மேச ராசிக்காரர்கள் இயல்பிலேயே செவ்வாயோட ஆதிக்கம் பெற்றவர்கள். அதனால உங்களுக்கு தலைமை பண்பும் தைரியமும் அதிகமா இருக்குங்க. ஆனா 7.5 சனியோட தொடக்க காலம் அப்படிங்கிறதால நீங்க எடுக்கிற முயற்சிகள் சில மந்த நிலைகளும் தேவையற்ற அலைச்சல்களும் ஏற்படலாம். முதலீடுகள்ல அதிக கவனம் தேவைப்படும் காலமா இது இருக்க போகுது. வெளியூர் பயணங்கள் உங்களுக்கு புதிய வாய்ப்புகளை தரக்கூடும். நீங்க ஒருத்தருக்கு தேடி போய் உதவி செஞ்சிருப்பீங்க, ஆனா அதே நபர் உங்களுக்கு தெரியாம உங்களுக்கு எதிராக வேலை செஞ்சிருப்பாங்க. அது உங்களோட பலவீனம் கிடையாதுங்க. இது சனி பகவான் உங்களோட பொறுமையை சோதிக்க வச்ச கர்ண பரீட்சை. மேசராசிக்காரர்கள் ஜாதகத்துல 12 இடம் அப்படிங்கிறது விரயஸ்தானங்க மற்றும் மோட்ச
ஸ்தானம் அப்படின்னு சொல்லலாம். நீங்க கடந்த காலங்கள்ல செஞ்ச உழைப்புக்கான பலன்களை இப்ப சுப விவரங்களா மாற்ற போறாரு. அதாவது வீடு வாங்குதல், சுப காரியங்கள் செய்யறது அல்லது ஆன்மீக பயணங்கள், இது மாதிரி நல்ல விஷயங்களுக்காக பணம் செலவாகுங்க. உங்க வாழ்க்கையில இப்போ ஒரு புதிய பாடம் தொடங்க போகுது. 7 சனி அப்படிங்கிறது உங்களை பயமுறுத்துறதுக்காக கிடையாதுங்க, உங்களை செதுக்கிறதுக்காகவே வந்திருக்குது அப்படின்னு சொல்லலாம். நீங்க மற்றவங்களை முழுமையா நம்பி ஏமாந்த காலங்கள் எல்லாமே இனி உங்களுக்கு விழிப்புணர்வை கொடுக்க போகுது. ஒரு நபர் உங்களை சோதனைக்கு உள்ளாக்குவாங்க, ஆனா அதன் மூலமா உங்கள் உண்மையான பலம் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய போகுது. நீங்க மௌனமா துன்பத்தை அனுபவிச்ச நாட்களுக்கு பலனா இப்போ உங்களுக்கு மனமுதிர்ச்சி கிடைக்கும். மேச ராசிக்காரர்கள் எப்பவுமே வேகமானவர்கள், ஆனா சனி பகவான் இப்போ உங்களை நிதானமா செயல்பட வைக்க போறாரு. அந்த நிதானமே உங்களுக்கு வெற்றிக்கான சூட்சமம். இப்போ அந்த பரீட்சை காலம் தொடங்குறதுனால இப்போ ஏற்பட்ட சனி பகவான் மாறும்போது உங்களோட உள்ளுணர்வு ரொம்ப பலப்பட போகுது. உங்களோட மனசு இன்னும் தெம்பா மாறப்போகுது. நீங்க எதிர்பார்த்த மாதிரி உங்களோட தைரியமும் தன்னம்பிக்கையும் இன்னும் அதிகமாக போகுது. யாரை நம்பணும், யாரை நம்பக்கூடாது அப்படிங்கிற ஞானம் உங்களுக்குள்ள தானாகவே பிறக்கும். 7 சனியோட தொடக்கம் அப்படிங்கிறதால மற்றவர்களோட ஆசைக்காக வாழாம உங்களோட ஆன்மாவின் குரலுக்கு நீங்க செவிசாய்க்க தொடங்குவீங்க. அதே மாதிரி இனி வரக்கூடிய நாட்கள் அப்படிங்கிறது உங்க மனசுல ஒரு வைராக்கியம் பிறக்குங்க. இனி என்னால மற்றவங்களுக்காக என்னை அழிச்சுக்க முடியாது, எனக்குன்னு ஒரு எல்லை இருக்கு அப்படிங்கிற எண்ணம் உங்க வாழ்க்கையே மாற்றும் ஒரு விதையா மாற்ற போகுது. இதுவரைக்கும் உங்களை பலவீனமானவர்களா நினைச்சவங்க உங்க புதிய உறுதியை கண்டு வியந்து போனவங்க, இந்த மாற்றம் உங்க வெளித்தோற்றத்துல மட்டும் இல்ல உங்க ஆழ் மனசுலயும் நிகழப்போகுது. தேவையற்ற அலைச்சல்களும் அதிகரித்தலும் உங்களுக்கு ஒரு புதிய அனுபவத்தை தரப்போகுது. உங்கள்கிட்ட உதவி தேவைப்படும் போது மட்டும் உங்களை தேடி வந்தவங்க இனி உங்க வாழ்க்கையில இருந்து ரொம்ப மெதுவா விலக போறாங்க. இது உங்களுக்கு ஒரு இழப்பா தெரிஞ்சாலுமே உண்மையிலேயே விரய சனி உங்களோட வாழ்க்கையிலிருந்து தேவையற்ற மனிதர்களை அகற்றும் பாதுகாப்பு வளையமா இதை நீங்க பார்க்கணும். இந்த புதிய மாற்றத்திற்கு ஒரு பெண் ஒரு கருவியா இருப்பாங்க. அவங்க சொல்ற ஒரு சின்ன செய்தி உங்க மனசுல பல காலங்களா பூட்டி கிடந்த ரகசிய கதவுகளை திறக்க போகுதுங்க. அதே மாதிரி ஜோதிட ரீதியா பார்த்தீங்க அப்படின்னா மேச ராசியோட ஜாதகத்துல சந்திரன் ஒரு முக்கியமான காரணியா இருக்க போறாரு. சந்திரன் அப்படின்னா மனம் மற்றும் உள்ளுணர்வு தாங்க. அந்த பெண் உங்க மனசுக்குள்ள ஒரு கண்ணாடியா திகழ போறாங்க. உங்க ஆழ் மனதுல நீங்க மறைச்சு வச்சிருந்த பயம், கோபம் மற்றும் அதிருப்திய அவங்க வெளிச்சத்திற்கு கொண்டு வர போகுது. யாருன்னா அந்த பொண்ணு. குறிப்பா காதல்ல இருக்கக்கூடிய மேசராசிக்காரர்களுக்கு இது ஒரு தெளிவான காலகட்டங்க. விரயசனி காலத்துல உணர்ச்சிகள் மேலோங்கி இருக்க போகுது. உங்களோட அன்பு உண்மையானது அப்படிங்கிறதுல சந்தேகம் இல்லைங்க. ஆனா நேசிக்கும் நபர் உங்களோட அன்புக்கு தகுதியானவரா அல்லது உங்களை பயன்படுத்திக்கிறாரா, அந்த உண்மை இப்போ உடைப்பட போகுதுங்க. அதை நீங்க தெரிஞ்சுக்கோங்க. காதல் விஷயத்துல ஒரு சம்பவம் நடக்குங்க. ஒரு வார்த்தை அல்லது பழைய செய்தி எதிர்பாராத விதமா உங்க கவனத்திற்கு வரப்போகுதுங்க. அந்த கணத்துல உங்களுக்கு கோபம் வரவே வராது. மாறா ஒரு ஆழ்ந்த அமைதி வரப்போகுதுங்க. மேசராசிக்கு அந்த அமைதி ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா வரப்போகுது. தவறான உறவுகள்ல இனி காலத்தை வீணாக்காம இருக்கிற இறைவன் செய்யும் மிகப்பெரிய கருணை இதுங்க. திருமண வாழ்க்கையில இருக்கவங்களுக்கு இதுவரைக்கும் சொல்லப்படாத பல ஏக்கங்கள் இப்போ நடுப்பகுதியில வெளிப்படையா பேசப்படுங்க. 7 சனியோட தொடக்கம் அப்படிங்கிறதால கணவன் மனைவிக்கிடையே சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வரலாம். ஆனா இப்போ வாக்குல ஏற்படுற ஒரு திறந்த மனசுடனான பேச்சு உங்களோட உறவுல படிஞ்சிருக்கிற அழுக்குகளையும் நீக்கவே வரப்போகுதுங்க. அந்த நேரத்துல நீங்க அகங்காரத்தை தூக்கி எறிஞ்சிட்டு பேசுனீங்க அப்படின்னா உங்க திருமண வாழ்க்கை ஒரு புதிய அர்த்தத்தை பெறப்போகுது. உங்க வாழ்க்கை துணையோட ஆரோக்கியத்திலையும் நீங்க ரொம்ப கவனம் செலுத்த வேண்டி இருக்குதுங்க. தொழில் மற்றும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் மேச ராசிக்காரங்க முதலீடுகள்ல
ரொம்பவே கவனமாக இருக்க வேண்டுங்க. விரய சனி அப்படிங்கிறதால தேவையற்ற செலவுகளை வந்து எல்லாமே வந்து சேரும். அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. அவை சாதாரணமானவர்கள் இல்லைங்க. துணிச்சலும் வேகமும் உங்களோட இயல்புங்க. ஆனால் அந்த வேகத்திற்கு சரியான வழிகாட்டுதல் கிடைக்கும்போது வாழ்க்கையே மாறப்போகுதுங்க. இந்த உலகத்தில் நம்ம எத்தனை முயற்சி செஞ்சாலுமே, எந்த ஒரு நல்ல காரியம் ஆரம்பித்தாலுமே நம்மளை காத்து வழி நடத்துகிற ஒரு சக்தி இருக்குது அப்படின்னு நம்புறீங்களா? அதுதாங்க நம்ம குலதெய்வம். மீன ராசிக்காரர்களோட வாழ்க்கையில் பல தடவை நிறைய தடைகள் வந்து உடஞ்சிருக்கலாம். உங்களுக்கே தெரியாமல் கடைசி நிமிஷத்தில் வழி வந்து திறந்திருக்கலாம். அதுக்கு பின்னாடி குலதெய்வ அருளே வந்து காரணங்க. இந்த மீனராசி பலன் உங்களுக்கு பலன் தரணும் அப்படின்னு நினச்சா இந்த நிமிஷமே சின்ன ஒரு விஷயம் வந்து செய்யணும். கமெண்ட் பாக்ஸில் உங்களோட குலதெய்வ பேரை எழுதுங்க. கண்டிப்பாக மனசார நான் நினச்சது எல்லாமே நடக்கணும் அப்படின்னு எழுதுங்க. அந்த நம்பிக்கை தாங்க இந்த வீடியோவோட சக்தி. உங்கள் குலதெய்வத்தை மனசில் நினச்சிக்கிட்டு இப்போது இன்றைய மீனராசி பலனுக்குள்ளே போகலாங்களா? மீனராசிக்காரர்களே, இந்த வீடியோ ஒரு சாதாரணமான ஜோதிட கணிப்பு கிடையாதுங்க. நீங்கள் இதை கேட்குற இந்த நிமிஷமே ஒரு காரணத்திற்காக தான். ஒரு சமீப காலமாக உங்கள் மனசுக்குள்ளே ஏதோ ஒரு அழுத்தம், சொல்ல முடியாத பாரம், வெளியில் சிரித்ததும் உள்ளுக்குள்ளே ஏதோ ஒன்று உடஞ்சி போகிற மாதிரி ஒரு உணர்வு இருந்தால் இந்த வார்த்தைகள் உங்களுக்காகத்தாங்க. நீண்ட நாட்களாக நீங்கள் கொடுத்த தியாகங்கள், சகித்த அவமானங்கள், அமைதியாக விலகிய வழிகள் யாருக்குமே தெரியாமல் போன மாதிரி தோணி இருக்குங்க. நம்ம நல்லதுக்கு எப்போ ஒரு நல்ல நாள் வரும்? நீங்கள் மனசுக்குள்ளே பல தடவை கேட்டிருப்பீங்க. மீன ராசிக்காரர்களுக்கு ஒரு விசேஷமான குணம் இருக்குங்க. நீங்கள் எப்போவுமே மற்றவங்களோட வழியை உங்கள் வழியை விட பெருசாக நினைப்பீங்க. அதனால தான் பல நேரங்கள் உங்களோட தேவைகள், கனவுகள், ஆசை எல்லாமே ஒரு படி பின்னாடி போயிருக்குங்க. ஆனால் பிரபஞ்சம் அப்படியே பார்த்துட்டு சும்மா இருக்காதுங்க. நீங்கள் தெரியாமல் விதைச்ச விதைகள் இப்போது மண்ணுக்குள்ளே அமைதியாக வேலை செஞ்சுட்டு இருக்குங்க. வெளியில் எதுவுமே நடக்காத மாதிரி தோணினாலும் கூட உள்ளுக்குள்ளே ஒரு ஆழமான மாற்றம் வர ஆரம்பிச்சிருக்குங்க. சமீபத்தில் நீங்கள் சந்தித்த சில மனிதர்கள், நடந்த சில சம்பவங்கள், உங்கள் வாழ்க்கையில் வந்த குழப்பங்கள் எல்லாமே சும்மா நடந்தது கிடையாது. அது உங்களை உடைக்க நிகழ்ந்தது. உங்களை உண்மையிலேயே நீங்கள் யார் அப்படிங்கிறத நினைவூட்டுறதுக்காகத்தாங்க. நீங்கள் மென்மையான மனசு கொண்டவங்க தான். ஆனால் அந்த மென்மைக்குள்ளே ஒரு ஆழமான சக்தி இருக்குதுங்க. பல பேர் உங்கள் அமைதியை பலவீனம் அப்படின்னு நினச்சாங்க. நீங்கள் மௌனமாக இருந்த நேரத்தில் உங்கள் உள்ளார்ந்த சக்தி மெதுவாக வளர்ந்துக்கிட்டே தாங்க இருந்துச்சு. இப்போ அந்த சக்தி தன்னை வெளிப்படுத்த தயாராக இருக்குது. கடந்து வந்த நாட்களில் உங்கள் தூக்கம் குலைஞ்சிருந்தாலுமே, ஒரே விஷயத்தை திரும்ப திரும்ப யோசித்தாலுமே, திடீர்னு நினைவுகள் மேலே வந்தாலும் அது எல்லாமே ஒரு சின்ன சிக்னல் தாங்க. உங்கள் வாழ்க்கையில் ஒரு முக்கியமான திருப்பம் பக்கத்துலேயே இருக்கிறத மனசு வந்து உணர ஆரம்பிச்சிருக்கும். நீங்கள் இதுவரைக்கும் நம்பிக்கையோடு பிடிச்சிக்கிட்டு இருந்த சில விஷயங்கள், சில மனிதர்கள், சில கனவுகள் எல்லாமே உண்மையிலேயே உங்களுக்கு தேவையா இல்லையா அப்படிங்கிறத உங்கள் மனசு இப்போ கேள்வியாக கேட்டுட்ருக்குதுங்க. இதுக்கு பதில் வந்து வெளியில் இல்லைங்க, உங்கள் மனசுக்குள்ளே தான் இருக்குது. இந்த நேரத்தில் மீன ராசிக்காரர்கள் செய்ய வேண்டிய மிக முக்கியமான விஷயம் ஒன்றே ஒன்று தாங்க. உங்கள் உணர்ச்சியை அலட்சியம் செய்யாதீங்க. ஏதோ ஒன்று உங்களை மெதுவாக ஒரு திசையை நோக்கி இழுத்துக்கிட்டே போகுதுங்க. அதை பயந்து பயந்து தள்ளாதீங்க. நீங்கள் அனுபவித்த அத்தனை கஷ்டங்களுக்கும் இப்போ ஒரு முடிவு காலம் வந்து வரப்போகுது. அதனால் வரக்கூடிய விஷயங்களை தைரியமாக ஏற்றுக்கோங்க. நீங்கள் அனுபவித்த வழி எல்லாமே வீணாக போகலைங்க. ஒவ்வொரு கண்ணீரும் ஒவ்வொரு தனிமையும் உங்களை ஒரு புதிய நிலைக்கு தயார்படுத்திக்கிட்டே இருந்ததுங்க. இந்த வார்த்தைகள் உங்கள் மனசுக்குள்ளே ஏதாவது ஒத்து போன மாதிரி தோணுச்சுன்னா அது யாத்ரீகம் இல்லைங்க. உங்கள் வாழ்க்கை இப்போ ஒரு அமைதியான மேற்பரப்புக்குள்ள ஒரு பெரிய அலை உருவாகிற முன்னிருக்கும் அந்த நிமிஷம் மாதிரி இருக்குங்க. வெளியில் அமைதி, உள்ள வந்து சக்தி. இந்த சக்தியை உணர ஆரம்பித்தவங்க தான் அடுத்த கட்டத்திற்கு நகர முடியும். இப்போ நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தாங்க. உங்கள் மனசை சுத்தமாக கேளுங்க.
உங்கள் உணர்வுகளை மதிக்க ஆரம்பிங்க. உங்கள் மேலே நீங்கள் வச்ச நம்பிக்கையை திரும்ப பெற்றுக்கொள்ளுங்க. இந்த நேரம் உங்களை சின்னதாக நினைக்கலங்க, உங்களோட உண்மையான மதிப்பை புரிஞ்சுக்கிறதுக்காக தான் வந்திருக்கு அப்படின்னு கடந்த சில நாட்களாக உங்களுக்குள்ளே நடக்கிற மாற்றங்களை நீங்களே கவனிச்சிருப்பீங்க. சில விஷயங்கள் திடீர்னு உங்களுக்கு பிடிக்காமல் போயிருக்குங்க. சில மனிதர்களோட பழைய நெருக்கம் இப்போ சும்மா ஒரு பழக்கமாக மட்டும் உங்களுக்கு மாறி இருக்குங்க. இது எல்லாமே தப்பாக நடந்தது அப்படின்னு நினைக்காதீங்க. இந்த வாழ்க்கை உங்களை அடுத்த நிலைக்கு மெதுவாக நகர்த்துறதுக்கு ஒரு இயற்கையான செயல்முறைங்க. நீங்கள் எப்போவுமே எல்லாரையுமே புரிஞ்சுக்க முயற்சி பண்ணீங்க, எல்லாருக்குமே இடம் கொடுத்தீங்க, எல்லாரையுமே காப்பாற்றணும் அப்படின்னு நினச்சிங்க. ஆனால் உங்களை யார் காப்பாற்றினாங்கன்னு ஒரு சின்ன கேள்வி இப்போ உங்கள் மனசுக்குள்ளே எழுந்திருக்கும். அந்த கேள்வி தான் ஒரு பெரிய விழிப்புணர்வும். மீன ராசிக்காரர்களுக்கு பிரபஞ்சம் எப்போவுமே நேரடியாக பேசாதுங்க. அது உணர்வுகளாக, கனவுகளாக, எதிர்பாராத மனங்களாக தாங்க பேசும். சமீபத்தில் நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை செய்ய நினச்சி கடைசி நிமிஷத்தில் செய்யாமல் விட்டுருந்தா அதுக்கு பின்னாடியும் ஒரு காரணம் இருக்குதுங்க. எல்லாமே நீங்கள் திட்டமிட்டபடி நடக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. சில தடைகள் உங்களை தடுக்க வந்தது போன்று தோன்றினாலுமே உண்மையிலேயே அது உங்களை தவறான பாதையிலிருந்து காப்பாற்ற வந்ததாக இருக்கலாம். நீங்கள் நம்பி இருந்த ஒருத்தர்கிட்ட இருந்து எதிர்பாராத பணம் அல்லது ஒரு வார்த்தை கூட இல்லாத தூரம் வந்திருந்தால் அது உங்கள் மதிப்பை குறைக்கிற விஷயம் கிடையாது. அது உங்களுக்குள்ள தேவையில்லாத சுமைகளை மெதுவாக கலற்ற ஒரு செயலுங்க. நீங்கள் உங்கள் உணர்ச்சிகளோட முடிவெடுக்கிறவங்க, அதனாலேயே சில நேரங்களில் அதிகமாக பாதிக்கப்பட்டிருப்பீங்க. ஆனால் இப்போ ஒரு விசேஷமான மாற்றம் நடக்குதுங்க. உங்கள் உணர்ச்சிகளோடு சேர்த்து புத்திசாலித்தனத்தையும் பயன்படுத்த ஆரம்பிச்சிருப்பீங்க. நமக்கு இது உண்மையிலேயே சரியா அப்படின்னு நீங்கள் கேட்க ஆரம்பித்ததே ஒரு பெரிய வளர்ச்சிங்க. இந்த நேரத்தில் உங்கள் வாழ்க்கையில் சில விஷயங்கள் முடிவுக்கு வருது. முடிவுன்னு சொன்னால் அழிவில்லைங்க, அது ஒரு சுற்றம். முடிஞ்சு இன்னொரு சுற்றம் தொடங்கிறதுக்கான ஒரு நிசப்த தருணம்ங்க. நீங்கள் இப்போ தனிமையை உணர்ந்தாலுமே அந்த தனிமை உங்களை உடைக்க வரலங்க, உங்கள் உள்ளுக்குள்ளே மறுபடியும் சந்திக்க வைக்கதாங்க. நீங்கள் இல்லாமல் போயிருந்த இடத்துல நீங்கள் மறுபடியும் திரும்பி வர நேரம் இதுங்க. பல நாட்களாக உங்கள் மனசு சோர்வாக இருந்தாலுமே உள்ளுக்குள்ளே ஏதோ ஒரு சின்ன நம்பிக்கை இல்லாமல் இருந்துச்சு. அந்த சின்ன ஒரு ஒளி தாங்க உங்களை இப்போ முன்னாடி இழுத்துக்கிட்டு வருது. வெளியில எல்லாம் மெதுவாக போகிற மாதிரி தெரிஞ்சாலுமே உங்கள் உள்ளார்ந்த உலகத்தில் வேகம் கூடிக்கிட்டே இருக்குங்க. இந்த நேரத்தில் நீங்கள் எதை விட்டு கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதுவே உங்களை கட்டுப்படுத்திக்கிட்டு இருந்த சங்கிலியாக இருந்திருக்கலாம். அதை புரிஞ்சுக்கிட்டதே ஒரு பெரிய விடுதலைங்க. நீங்கள் எதையுமே வலுக்கட்டாயமாக பிடிச்சிக்க வேண்டிய அவசியமே இல்லை. உங்கள் வாழ்க்கையில் உண்மையாக இருக்க வேண்டிய விஷயங்கள், மனிதர்கள், அனுபவங்கள் எல்லாமே உங்களை விட்டு போகாமல் தானாக தங்க போகுதுங்க. போகிறது எல்லாமே ஒரு பாடம் கற்றுக் கொடுத்துட்டு தான் போக போகுது. அந்த பாடங்களை சாபமாக நினைக்காதீங்க. அது உங்களை உயர்த்திக்கிட்டே போக போகிற படிக்கட்டுகள். இப்போது உங்கள் மனசு மௌனமாக இருந்தாலுமே கூட அந்த ஒரு மனம் முடிவில்லை. அது ஒரு ஆழமான புரிதலுக்கு முன்னாடி வர அமைதி அப்படின்னு நினச்சிக்கோ. உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற விஷயங்களை வெளியில் இருந்து பார்த்தா சாதாரணமாகத்தான் தோணும். ஆனால் உள்ளுக்குள்ளே நீங்கள் உணர்கிற மாற்றம் ரொம்ப ரொம்ப அழகானது. ஒரு காலத்தில் உங்களை ரொம்ப சந்தோஷப்படுத்திய விஷயங்களே இப்போ வெறுமையாக தோண ஆரம்பிச்சிருக்கும். அதுக்கு காரணம் நீங்கள் தவறாக மாறிட்டீங்க அப்படின்னு கிடையாது, நீங்கள் வளர ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னு அர்த்தங்க. உங்கள் ஆவி இப்போ ஒரு புதிய உயரத்திற்கு தயாராகுது. அதனால பழைய அதிர்வுகளோட ஒத்து போக முடியாமல் மனசு தள்ளி நிற்குதுங்க. சில நேரம் எதுவுமே சரியில்லை அப்படின்னு தோண ஆரம்பிக்கும். ஆனால் உண்மை என்னன்னா எல்லாமே உங்களை சரியான இடத்துக்கு கொண்டு போகதான் சீரமைக்கப்பட்டுட்டு இருக்கு அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. கண்டிப்பாக மீன ராசிக்காரர்கள் ஃபீனிக்ஸ் பறவை மாதிரிங்க. தோல்வி அடைஞ்சு தீயில விழுந்தாலுமே எழுந்து வரக்கூடிய சக்தி படைச்சவங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றமுமே கிடையாது.